வணக்கம் எல்லாருக்கும். இனிமே எல்லாம் நல்லா இருக்கும். என்னதான் ஐடியூன்ஸ், ஸ்பாட்டிஃபை, விங்க் மியூசிக்னு பாட்டு கேட்கறதுக்கு எக்கச்சக்க ஆப்ஸ் இருந்தாலும் நம்ம எஃப்எம் ரேடியோல பாட்டு கேட்குற சுகமே தனி. ஏன் தெரியுமா? டீ கடை, சலூனு, ஆஃபீஸ் கேபு, பெட்ரோல் பங்க்னு இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துலயும் எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருக்கு. சம்மந்தமே இல்லாம நான் ஏன் இதை சொல்றேன்னு பாக்குறீங்களா? நம்ம கதையோட ஹீரோ பேரு விக்கி. இவரு ஹார்ட் பீட்ன்ற எஃப்எம்ல ஆர்ஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஆர்ஜேனா என்ன தெரியுமா? ஒரு காத்து மாதிரி எங்க இருக்கானோ அந்த சேர்த்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடணும். கொடுக்குற கண்டென்ட்டை அழகா பேசி எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கி விக்கிக்கு ஒரு நல்ல பெஸ்டியா இருக்கிறவங்க தான் நம்ம ஸ்ருதி. சண்டைனா சட்டை கிழிய தான் செய்யும். விக்கியால முடியாததுன்னு ஏதாவது இருக்கா என்ன? விக்கி என்ன பண்ணாலும் கடிச்சு கொதற ஒரு பாஸ். ஆன்லைன் ரம்மி விளம்பரத்தில் நடிச்சா என்ன, காண்டம் விளம்பரத்தில் நடிச்சா உனக்கு என்னையா? எத்திக்ஸ் ஆகுது ஆகுது. இதுல விக்கிக்கு கல்யாணம் வர ஃபிக்ஸ் ஆயிருக்கு. வெரி குட் வெரி குட். வாழ்த்துக்கள். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. ஓ, संगीत के लिए और मेहंदी के लिए सब कुछ तैयारी हो चुका है. ஹீரோக்கு நாக்கல சனி. நம்ம கதையோட ஹீரோயின் பேரு ஜெனி. நம்ம ஹீரோயின் அழகான அறிவான ஒரு பொண்ணு. ஆனா என்ன ஆட்டிடியூட் கொஞ்சம் அதிகம். ஆமா, ஆட்டிடியூட் தான். இவளுக்கு பயங்கர பூமரான ஒரு அண்ணன். நீ பாட்டில் ஒரு பைய தூக்கிக்கிட்டு வேலைக்கு போறேன், அங்க போறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு நல்லா ஊரை சுத்த கிளம்பிட வேண்டியது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஒரு அப்பா. அவ எங்கேயும் போகாம வாழை சுருட்டிக்கிட்டு வீட்டுல அடங்கி ஒடுங்கி இருக்க சொல்லு. இவங்க 2 பேரும் சந்திச்சா எப்படி இருக்கும்? ஹாய். ஹலோ. உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசணும்னு கூட தெரியல. நீங்க தான் என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க, நான் ஒன்னும் உங்கள்கிட்ட வந்து பேசல. எப்படிதான் இவ்வளவு கேவலமானவங்களா இருக்காங்களோ. அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் இன்டர்வியூ. ஹலோ ஹலோ ஹலோ, எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டா எப்படி? மீதி கதையை நாங்க சொல்ல வேணாமா? ஆட்டம் ஒரிஜினல்ஸ் பிரசன்ஸ். காணல் விரைவில்.